ஈரோடு சூரியம்பாளையம் பகுதியில் டாஸ்மாக் குடோன் மற்றும் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். கரூர், கோவையை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது ஈரோட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தன்னுடைய சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆக சூரியம்பாளையத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்டிருக்கும் சோதனை பற்றிய முதற்கட்ட தகவல்கள் என்னவாக இருக்கிறது? வணக்கம் கலைஞரா. ஈரோடு மாவட்டம் சூரியம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் ஈரோடு மாவட்ட தலைமை அலுவலகம் மற்றும் மதுபான சேமிப்பு துறையில் லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு துறை காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடைபெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் மற்றும் ஊழல் புகார்கள் குறித்து தமிழகம் முழுவதும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் தொடர் விசாரணையும் சோதனையும் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாகவே ஈரோட்டில் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தலைமை மற்றும் குழு லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி சாந்தி அவர்கள் தலைமையில் தனிப்படை காவல்துறையினர் இந்த காவல்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் முழுவதும் இருந்து வரும் டாஸ்மாக் கடைகளுக்கு சூரியம்பாளையத்தில் இருந்து உள்ள இந்த தலைமை அலுவலகத்துக்கு உணவு மதுபானங்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. வெளி மாநிலங்கள் மற்றும் உற்பத்தியாளர்களில் இருந்து அலுவலகத்தில் பெற்ற மதுபான வகைகளின் எண்ணிக்கை, கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் கணக்கு விவரங்கள், குடோனில் தற்போது கையிருப்பில் உள்ள மதுபான பெட்டிகளின் அளவு ஆகியவை தொடர்பான ஆவணங்களை அதிகாரிகள் தீவிரமாக சரிபார்த்து வருகின்றனர். தலைமை அலுவலகத்தில் பணியாற்றி வரும் மேலாளர்கள், கணக்காளர்கள் மற்றும் குடோன் பணியாளர்களும் வரவு செலவு பதிவேடுகள் மற்றும் லஞ்ச புகார்கள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகிறது. மாநிலம் முழுவதும் டாஸ்மாக் விநியோகம் மற்றும் விற்பனையில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. அதன் அடிப்படையில் மாவட்ட அளவிலான முதன்மை அலுவலர்களை இலக்காக கொண்டு இந்த சோதனையில் முடக்கிவிடப்பட்டன. இந்த திடீர் சோதனை முடிவிலேயே கணக்கில் வராத பணம் ஏதும் கைப்பற்றப்பட்டுள்ளதா அல்லது ஆவணங்கள் முறைகேடு கண்டறியப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழுமையான தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.